AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கோவையில் பரப்புரை மேற்கொண்ட திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அந்த பொறுப்பு அவர்களுக்குத்தான் இருக்கு. தொடர்ந்து பல மாநிலங்கள்ல குஜராத் போர்ட்ல கிட்டத்தட்ட பல லட்சங்களுக்கான போதைப் பொருட்கள் சிக்கியது. அதற்கு பிறகு அந்த போர்ட்டை யார் நடத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த போர்ட்ல சிக்கியது. அதுக்கு பிறகு விசாரணையில என்ன வந்தது, யார் அதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற எந்த டீட்டெயில்ஸுமே மக்களுக்கு வந்து சேரவில்லை. இது வரைக்கும் விசாரணை நடக்குதா இல்லை அதையும் மூடிட்டாங்களான்னு தெரியல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நாங்கள் உதவுவதற்கு நிச்சயமாக தமிழக அரசு தயாராக 60% வாக்குகள் கொடுத்து வெற்றி பெறுவேன் சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்கு. 60% அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, 60 வாங்கலாம், 90 வாங்கலாம், 100 வாங்கலாம். அப்படி கனவு காண்பது அவருடைய உரிமை. ஆனால் வெற்றி நிச்சயமாக எங்களுக்கு தான். கோவையை பொறுத்த வரைக்கும் நிறைய அளவுக்கு பணம் இறக்குவதற்கு ஆளுங்கட்சியினர் தயாராக இருக்கிறாங்க. ஆனா நான் வந்து ஒரு பைசா கூட ஓட்டுக்கு செலவழிக்க மாட்டேங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு பைசா கூட செலவு பண்ணலன்னா எதுக்காங்க இந்த தேர்தல் பாண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க? தேர்தலுக்கு செலவழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால என்ன வேணாலும் சொல்லலாம். யாரும் இங்க வந்து காசை கொட்டி ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. முதலமைச்சருடைய திட்டங்களை நம்பித்தான் இங்கே வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். வெற்றி பெறுவார்கள். கோவையில் திமுக வேட்பாளர் கணபதியை ஆதரித்து வாக்கு சேகரித்த பின்னர் திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்தார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.